ஹாய் மக்களே, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போறீங்கன்னா, நைட் நியூஸ் நான் பார்த்தேன். 33 பேர் கரூரில் காவு வாங்கிடுச்சு. சரிங்களா? சரி, நீங்கள் விஜய் சார், நான் உங்களை ஒன்று கேட்குறேன். இவ்வளோ இது நடக்குது, இவ்வளோ கூட்டம் வருது. அந்த கரூர் பஸ் ஸ்டாண்டே ஒரு சின்ன ஏரியா, அதுல போய் நீங்க ரோட் ஷோ பண்றீங்க, அது எப்படி சாத்தியமாகும்? நீங்க ரோட் ஷோ நீங்க பண்றீங்க, உங்களுக்கு ஆல்ரெடி என்னென்னமோ சொன்னாங்க, இப்படி கையை காட்டக்கூடாது, அப்படி கையை காட்டக்கூடாதுன்னு ரூல்ஸ்லாம் உங்களுக்கு வச்சாங்க. அதெல்லாம் விடுங்க. சரி, இந்த இடத்துல வச்சா நீங்க அது வரத்துக்கு முன்னாடியே அந்த இடத்துல நீங்க கணிச்சிருப்பீங்கல்ல, இந்த இதுகிட்ட வச்சா இவ்வளோ பாப்புலேஷன் வருமே. ஏன்னா அங்க கரூர் மக்கள் மட்டும் வர மாட்டாங்க, நிறைய பேர் வெளியூர்ல இருந்து வராங்க, நாமக்கல் சேலம்ல இருந்துலாம் வருவாங்க. உங்களுக்கே தெரியும். இவ்வளவு கூட்ட நெரிசலாமே ஒரு மானிட்டர் போட்டு நீங்க பாருங்கடா, இந்த மாதிரி கூட்டத்துல இது பண்ணாதீங்க அப்படின்னு உங்களுக்கு சொல்ல தெரியாதா? ஒரு மானிட்டர் நீங்களே ஏற்பாடு பண்ணிக்கலாமே. இவ்வளோ செலவு பண்ணீங்க. நீங்க பவுன்சர்ஸ்லாம் வச்சிருக்கீங்க, ஒரு 4 பவுன்சர்ஸ் வேற நிக்கிறானுங்க. அங்க ஒருத்த மயக்கம் போட்டு விழுவுறான்னு தகவல் வந்தோடனே நீங்க 2 வார்த்தை பேசிட்டு நீங்க டர்ன்னு உள்ள போறீங்க. நீங்க என்ன அரசியலுக்கே வரல, வாரத்துக்கு முன்னாலே 33 பேர் காவு வாங்கிட்டீங்க. வந்தா இன்னும் என்னெல்லாம் பண்ண போறீங்கன்னு தெரியலையே. டிஎம்கே காரவங்க செஞ்சாங்களா கொண்டாங்களா கேட்டீங்க, சரி. அந்த 33 பேருக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? அதுல 2 பிஞ்சு குழந்தைங்க வேற இறந்து போயிருக்கு. இங்க அவ்வளவு இதுல எல்லாம் வயிற்றுலையும் வாயிலையும் அடிச்சிட்டு இருக்காங்க. நீங்க எனக்கு என்ன ஒய்யாரமா நீங்க வீட்டுல உட்காந்து ஏசியில உட்காந்துருக்கீங்க. அப்ப உங்களுக்கும் டிஎம்கேக்கும் என்ன சார் வித்தியாசம்? இப்ப பாக்குறது ஸ்டாலின் தான் பாக்குறாரு, உதயநிதியும் தான் பாக்குறாரு, எடப்பாடியும் பாக்குறாங்க. நீங்க என்னமா எனக்கும் இந்த இதுக்கும் சம்பந்தமே இல்லாட்டு நீங்க பாட்டுக்கு போய் உட்காடுறீங்க. இட் இஸ் ஃபார் ஆர்கனைஸ்டு கிரைம், தெரியுமா? என்னமா அணில் குஞ்சுகளா? இதெல்லாம் என்ன பேச்சு இது? உங்களுக்கு அரசியல் வராதுன்னு தான் நான் அன்னைக்கே சொன்னனே. நீங்க நடிக்க மட்டும்தான் லைக்கு. டிவிக்கே காரவங்க பார்க்கட்டும், யார் வேணாலும் இது பண்ணட்டும். நீங்களும் ஒரு டிவிக்கே இதா இருந்தீங்கன்னா, உங்க வீட்டுல ஒரு பிள்ளைகள் இந்த மாதிரி கூட்ட நெரிசல்ல செத்தாங்கன்னா, நீங்க அப்பயே எங்களுக்கு விஜய் தான் எங்களுக்கு முக்கியம்னு சொல்லுவீங்களா? இல்ல எங்க வீட்டுக்குள்ள போச்சேன்னு நீங்க பரிதாபப்படுவீங்களா? வயிற்றுல வாயில அடிச்சுப்பீங்களா? இப்ப செத்துட்டாங்க, நீங்க ஆனா அதுக்கான இது ஒண்ணுமே சொல்லல, அமைதியா இருக்கீங்க. உங்க அமைதிக்கு என்னதான் பதிலு? ஏன் இப்படி? எதுக்கு இந்த ரோட் ஷோ? இதெல்லாம் தேவையா? இதால எவ்வளவு பேர் பாதிக்கப்படுறாங்க. குழந்தைங்கள வர வேணாம் நீங்க தான் சொன்னீங்க. ஆனா அந்த கூட்டத்துல ஒரு குழந்தைய கூப்பிட்டு நீங்க தான் மாலை போடுறீங்க. என்ன சார் இதெல்லாம்? இன்னொன்னு என்னன்னா, உங்க அப்பா ஒரு பேட்டியில சொல்றாரு, அந்த லியோ படம் வந்தப்ப அதுல ஜாதகம் பார்த்து அதுல ஒரு ஸ்டோரி ஒண்ணு வரும்ல, ஒருத்தர் இறந்தாதான் அதுல நல்லா முன்னேற முடியும், ஒருத்தர் காவாங்க. உங்க கிறிஸ்டின் இதுல ஜாதகம் பாக்குற அந்த அளவுக்கு ஜாதகம்லாம் பார்க்கவே மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. சரியா? ஏங்க அந்த படத்துல உள்ள கதையே நீங்க அப்படி சொன்னாங்க. சரியா? மதுரையில போஸ்ட் கம்பம் விழுந்துச்சே ஒரு கார் மேல. அப்ப விஜய் சார் சொன்னாராம், என்னப்பா ஆரம்பமே இப்படி அபசகனமா இருக்கு, விடுப்பா எல்லாம் ஒரு கண் திருஷ்டியா இருக்கட்டும். இதே அதுல கார் உள்ள எவனா உட்கார்ந்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இல்ல அங்கேயோ ஒரு மாநாடு நடக்குதுன்னே வச்சுப்போம், அந்த இடத்துல
ஒரு 2000 பேர் 3000 பேர் இருந்தாங்கன்னா அப்பயும் கண்டிச்சுட்டு தான் சொல்வீங்களா? அது என்னங்கடா, உங்களுக்கு நான் மட்டும் இன்னைக்கு இது, மத்தவங்களுக்கு தான் தக்காளி சட்னியா? எப்படி அப்பப்ப மாத்தி மாத்தி பேசுவீங்களோ? ம் இதுக்கு என்னதான் முடிவு? இப்படியே போனா சரியா வராது. நீங்க இதுக்கு ஒரு முடிவு பண்ணுங்க. ஆல்ரெடி உங்களை பத்தி பேசிட்டு இருக்காங்க. உங்களுக்கும் அரசியலுக்கும் ஒத்துப்பட்டு வராது, கட்சியில இருந்து விலைக்கு போங்க, கும்பிடு போட்டு போங்கன்றாங்க. இதெல்லாம் தேவையா உங்களுக்கு? இதெல்லாம் நடக்காது. நான் உங்களை தப்பு சொல்லல, சுத்தி இருக்கவங்க சொல்றாங்க. உங்களால தானே அவங்களாம் செத்து போட்டாங்க. அந்த குடும்பத்துக்குலாம் என்ன நீங்க பதில் சொல்ல போறீங்க? இல்ல யாரும் இல்லாதப்ப அந்த வீட்டுக்கு போய் உதவி செய்ய போறீங்களா? இவங்க யாரு? அஜித், அந்த சிவகங்கை அஜித்தை போய் பார்த்திருக்கீங்க? முன்னாடி நீட் எக்ஸாம் அனிதான்னு ஒண்ணு செத்து போச்சு, அந்த பொண்ணை போய் பார்த்திருக்கீங்க? நீங்க செத்தவங்க வீட்டுக்கே மோஸ்ட்லி போக மாட்டீங்கன்னா, ஆனா பக்கத்து வீட்டுல இருக்க பாரதி ராஜா பையன் செத்தப்ப போனீங்க, அது ஒரு அதிசயம்னாங்க. சரியா? அப்படி இருக்கும்போது 33 பேர் வீட்டுக்கும் நீங்க எப்படி போக போறீங்க? சோ வாய்க்கிலேயே பேசினா மட்டும் போதாது சார், சொன்ன சொல்ல காப்பாத்தணும். அவன் தான் மனுஷன். தவிர்க்க முடியாத காரணம் அப்படின்னா ஏத்துக்கலாம். நீ அரசியல்ல குதிக்கிறதுக்காக நாங்க அதை செய்வோம், இதை செய்வோம், இப்படி போராடுவோம், அப்படி போராடுவோம். என்னது சொன்னீங்களே, அது என்னது, செவ்வாய் கிரகத்துல ஏரோப்ளைன் விடுவோம், என்னென்னமோ சொன்னீங்களே, வீட்டுக்குள்ள ஏரோப்ளைன் விடுவோம் சொன்னீங்கள. கை குழந்தை என்ன சார் பாவம் பண்ணுச்சு? இப்படி ஒரு கூட்டம் இது தேவையா? இப்படி ஒரு ரோட் ஷோ தேவையா? நீங்க நல்லா சொகுசா பஸ்ஸுக்குள்ள உட்காந்துக்கிறீங்க, உங்களை பார்க்கத்தானே மக்கள் வராங்க. அப்ப அந்த மக்களுக்கு என்ன வழி? வேணும் ஒரு தண்ணி பாட்டில், ஒரு தண்ணி கேன் கூட அரேஞ்ச் பண்ணாம அப்படி என்ன அந்த கூட்டம்? கேட்டா என்ன தெரியுமா சொல்லுவீங்க? நான் ஒண்ணும் உங்களை வர சொல்லியே, உங்களை யார் வர சொன்னது? நீங்க வரனால தானே அவங்களாம் வராங்க, நீங்க வராம இருந்தா ஏன் வர போறாங்க? இதுக்காக தான் பெரம்பலூர்ல சைலண்டா போய் நைட்ல பாத்துட்டு இருந்தீங்களோ? ஓகே, நடந்தது நல்லதாவே இருக்கட்டும். இனிமே நீங்க ஒரு முயற்சி எடுக்கும்போது பார்த்து கவனமா எடுங்க, அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். அந்த 33 பேர்த்துக்கு நீங்க தான் பொறுப்பு. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு மேல நான் பேச விரும்பல. இத்தோட இந்த வீடியோ முடிச்சுக்குவோம். மீண்டும் இன்னொரு கண்டங்கள் சந்திப்போம். நானே அந்த கரூர் ஜிஹெச்சுக்கு போலான்னு தான் பார்த்தேன். நீ நடக்கிற கூத்தெல்லாம் பார்த்தா பயங்கர க்ரௌடா இருக்கு, போலீஸ்லாம் வேற இருக்கு. யூடியூபரா இருந்தாலும் யாரு என்ன ஏதுன்னு நோண்டுவாங்கல்ல, அதுக்காக தான் போகாம இருக்கேன். கொஞ்சம் அடங்கட்டும், அடங்கினதுக்கு அப்புறம் போகலாம் அப்படின்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இத்தோட இந்த வீடியோ முடிச்சுக்கோம். மீண்டும் இன்னொரு கண்டென்ட்டில் சந்திப்போம். Until then, bye from Indrasena signing off. Okay, bye.